அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நோன்பில் ஆகுமாக்கப்பட்ட காரியங்களுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, சுர்மா வாசனை பொருட்கள் போடலாமா? நபி அவர்கள் சொல்கிறாங்க, சுர்மா பூசிக்கொள்வதால் நோன்பு முறிந்து விடாது. அப்போ சுர்மா போடுறதுனால நோன்பு என்பது முறியாது. இதுபோன்று வாசனை பொருட்கள், நோய்க்காக ஊசி போட்டுக்கொள்ளுதலாலும் நோன்பு முறியாது. அந்த ஊசி நரம்பில் போட்டாலும் சரி, சதையில் போட்டாலும் சரி. ஏன்னா இதில் உண்ணுதல் குடித்தல் இல்லை. குளுக்கோஸ் ஏற்றுதல், இரத்தம் ஏற்றுதல் போன்ற நிலைமைகளில் இருந்தால் நோன்பை விட்டுறணும். ஏனென்றால் நோயாளிகளுக்கு இறைவன் சலுகை வழங்கியிருக்கான். ரெண்டாவது, மூக்கு துவாரத்தில் நீரை ஊற்றலாமா? நோன்பாளி ஒளி செய்யும் போது மூக்குக்கு அளவு கடந்து தண்ணீர் செலுத்தல் ஆகாது என நபி அவர்கள் கூறினார்கள். இப்போ அளவு கடந்து நம்ம மூக்குக்கு என்ன செய்யக்கூடாது? தண்ணீர் செலுத்தக்கூடாது. ஏனென்றால் மூக்கு தொண்டை குழியின் திறப்பாகும். கண் மற்றும் காதில் மருந்து ஊற்றலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆதாரம் இல்லை. பேணுதல் அடிப்படையில் தவிர்ந்திருப்பது நல்லது. மூணாவது, இரத்தம் குத்தி எடுத்தல். இரத்தம் குத்தி எடுத்தவரும் எடுக்கப்பட்டவரும் நோன்பை முறித்து விட்டனர் என நபி அவர்கள் கூறுதாங்க. பண்டைய அரபிகளிடம் இருந்த ஒரு மருத்துவ முறை தான் இது. எல்லா நோய்க்கும் கெட்ட ரத்தம் தான் காரணம்னு கருதி உடலில் சிறிதளவு இரத்தத்தை வெளியேற்றும் போது புதிதாக நல்ல இரத்தம் உற்பத்தி ஆகும். இதில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என அந்த மக்கள் நம்பினாங்க. உயிருக்கு ஆபத்து இல்லாத வகையில் இரத்தம் வெளியேற்றும் கலை அறிந்தவர்களிடம் இதே செய்வார்கள். மனிதர்களுடைய கழுத்தில் குறிப்பிட்ட 2 நரம்புகள் இருக்குது. இதன் வழியாக தான் இரத்தம் வெளியேற்றுறது. இதுதான் இரத்தம் குத்தி எடுத்தல். 4வது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். எவருக்கு வாந்தி வந்ததோ அவர் மீது நோன்பு முறியாது. யார் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தாரோ அவர் நோன்பை கலா செய்யட்டும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் நோன்பு முறிஞ்சிரும். சாதாரணமாக வாந்தி எடுத்தால் நோன்பு முறியாது. ஆனால் அளவுக்கு மீறி இருந்தால் நோன்பு முறிந்துவிடும். நாம் கலா செய்ய வேண்டும். 5வது, நோன்பில் மறதியாக செய்யும் காரியத்துக்கு நோன்பு முறிஞ்சிருமா? நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நோன்பாளி மறதியாக ஏதேனும் சாப்பிட்டு விட்டால் அல்லது பருகிவிட்டால் அவர் தனது நோன்பை நிறுத்தி விடாமல் பூர்த்தியாகட்டும். ஏன்னா அவருக்கு உணவளித்ததும் அருந்தச் செய்வதும் அல்லாதா. அப்போ நம்ம மறதியாக ஏதாவது சாப்பிட்டோம், குடித்தோம், ஏதாவது செயல் செஞ்சோம் அப்படின்னா அந்த நோன்பை நம்ம விட்டுவிட வேண்டாம், தொடர்ச்சியாக வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.